வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து வாழைப்பூ புளி போட்டு கூட்டு பண்றதை பத்தி பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூவா இருந்தது, அதனால நான் ஒரு 2 வாழைப்பூ கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மோர்ல போட்டு வச்சிருக்கேன். மோர்ல போட்டுட்டு அதை நல்லா நம்ம வந்து அந்த நாரெல்லாம் இருக்கும், அது நம்ம அந்த ஃபோர்க் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதால நம்ம நல்லா சுரட்டி எடுத்தோம்னா அந்த நாரெல்லாம் வந்துடும். எல்லாம் நான் கிளீன் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். மோர்ல தான் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து தாளித்து கொட்டும் போது கொஞ்சம் தக்காளியும் போட்டோம்னா கலரும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் புளிப்பும் இதுல ஏறுங்கிறதுனால தக்காளி வச்சு வச்சிருக்கேன். இது தாளித்து கொட்டும் போது இதுக்கு வறுத்து அரைக்க வேண்டியது ஒரு 10 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேல தனியா, அதே அளவு கடலைப்பருப்பு. இது 3 தான் இதுக்கு வறுக்கணும். வெந்தயம் எல்லாம் இதுக்கு தேவையில்லை. தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு தேங்காயும் வச்சு அரைச்சி விடணும். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான். பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் வேக வைக்கும் போது, மஞ்சப்பொடி. இப்போ இதை வந்து இந்த வாழைப்பூவை குக்கர்லயே வேக வச்சிடணும். குக்கர்ல வேக வச்சுட்டா கொஞ்சம் நல்லா குழஞ்சு வேகும். இதுல இருக்கிற இந்த உள்ள இருக்கிற அந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, கல்லன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா ஆஞ்சு நான் எடுத்து வச்சுட்டேன். இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா பழைய வேகணும். இது சரியா வேகலைன்னாக்கா நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால குக்கர்ல கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, துளியோண்டு உப்பு போட்டு இதை வேக வச்சோம்னா, வேக வச்சு எடுத்துட்டு இதெல்லாம் அரைச்சு கொட்டி கலக்கும் போது சொல்றேன் எப்படி பண்றதுன்னு. இது தேவையான பொருள் இவ்வளவுதான். கொஞ்சம் புளி விடணும். இது வந்து நம்ம சேர்ந்து கொதிக்கும் போது புளி தண்ணி கொஞ்சம் விடணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் நான் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு இதையும் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து தனியா அதுக்காருங்க வாழைப்பூவை குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருப்பேன். நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சிருப்பேன். நல்லா குழஞ்சு வெந்துருக்குங்க. இப்போ கூட்டுக்கு தேவையானதை தாளிச்சு கட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சமா உளுத்தம் இருக்கு, ஒரே ஒரு காலி மிளகா போட்டுட்டேன், கருவேப்பிலை, தக்காளி நறுக்கி வச்சிருந்தேன் இல்லையா, இதை இதுல கொட்டிக்கிறேன். கொஞ்சம் வதக்கி தக்காளி கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் கலரும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் புளிப்பும் இருக்கும்ங்கிறதுனால தக்காளி போட்டு நான் அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் அதை அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சம் புளி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த புளி கொதிச்சுட்டு இப்ப இதை அரைச்சி விட்டது இதுல கொட்டுறேன். மிக்சியில அவங்க தண்ணியும் ஊத்துறேன். கூட்டுக்கு தானே கொஞ்சம் தண்ணியா இருந்தா ஊத்துறாங்க. இது கொஞ்சம் கொதிச்ச உடனே அந்த வாழைப்பூ ஊத்திக்கு இதுல போட்டுட்டு பருப்பையும் கொட்டிட வேண்டியதான். இப்ப இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த பச்சை வாசனை போக கொதிச்ச உடனே புளி வாசனை போக கொதிச்சுட்டு இருந்தாலும் இதை அரைச்சு கொட்டினதும் கொஞ்சம் கொதி வரட்டும். வந்த உடனே அதுல எடுத்து இதை கொட்டிடலாம். பாருங்க, இப்போ இதுல பருப்பையும் கொட்டிடலாம். இது கொஞ்சம் கொதி வந்துருக்கு. இதுல இந்த பருப்பை கொட்டிட்டு இந்த வேக வச்ச காயும் அதுல போட்டுடலாம். வாழைப்பூவையும் இதுல போட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து கொதி வந்தோடனே தாளிச்சு கொட்ட வேண்டியதான். நம்ம முன்னாடி தாளிச்சு கொட்டிட்டோம். தாளிச்சு கொட்டிட்டோம்னா அதுல நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம். இப்ப இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே இறக்கி வச்சிட வேண்டியதான்.
கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். தாளிச்சு போட்டும் போது நான் போடல, இப்ப கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்க லேசா கொதி வருது. இன்னும் கொஞ்சம் கொதிச்ச உடனே இது எல்லாமே நல்லா ஏற்கனவே நல்லா கொதி வந்ததுதான், பூவும் நல்லா வெந்ததுதான். சேர்ந்தாப்புல இதை அரைச்சு விட்டது, அந்த பருப்பு எல்லாம் கொஞ்சம் சேர்ந்தாப்புல அந்த புளியோட சேர்ந்து கொதிக்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். புளி விட்டு பண்ண வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு நல்லா கொதி வந்துருக்கு. எல்லாம் அரைச்சு விட்டது, பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிருக்கு. உப்பு வேற நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். இப்ப இதை அடுப்பு அணைச்சிடலாம். ஏற்கனவே தாளிச்சு கொடுத்ததுனால இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ, புளி விட்ட வாழைப்பூ கூட்டு ரெடி.